ரைட்டு, இது வந்து ஒரு புது IM 6500 ரூபாய்க்கு. ஆக்சுவலாக பார்க்கும்போது மேக்கப் கிட் மாதிரி இருக்கு. அப்படி தாண்டா இருக்கு. தேங்க்ஸ் கொலாபரேட்டட் வித் ஹார்மோனிக் எம்பையர். அதை 2 பேரும் கொலாபரேட் பண்ணி இது கொண்டு வந்திருக்காங்க. ஹைலைட் என்னன்னா இந்த IM-ஓட ஸ்பெஷாலிட்டி வேற லெவல் பேஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ சைடில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா டங் வாங் ஹிங் ஹியூ. சரி, 2025 தான் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கு. மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து 6999, விற்கிறது 6499 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ டைட்டாக போட்டிருக்கானுங்க. ஆனால் இந்த ஃபாண்ட் வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல. அங்கிட்டு கண்ணு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி. சரி, டிரைவர் வந்து என்னென்னா 10mm கிராஃபீன் டயஃப்ரம் டைனமிக் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சென்சிட்டிவிட்டி போட்டிருக்காங்க, இம்பிடன்ஸ் போட்டிருக்காங்க, ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் போட்டிருக்காங்க, கேபிள் ஸ்பெக்கு, கேபிள் லென்த்து. ஸோ அவ்வளோதானா? சரி, நம்ம ஓப்பனே பண்ணி பார்ப்போம். பர்பிளும் ஆரஞ்சு 2 கலர் இருக்குங்க. நான் ஆரஞ்சு தான் கேட்டிருந்தேன். ஆரஞ்சு செம்மையாக இருக்குங்க. ஆரஞ்சு தான் கேட்டிருந்தேன். ஏன்னா ஆரஞ்சில் தான் ஃபுல் ஷெல்லுமே ஆரஞ்சாக இருந்தது. சூப்பராக. அப்புறம் 3.5mm இல்லாட்டி 4.4mm 4.4 பேலன்ஸ்டு எம்எம் பேலன்ஸ்டு ஜாக்கு. அது நம்மகிட்ட அந்த மாதிரி ஒரு டிவைஸே கிடையாது. அதனால நான் 3.5mm தான் கேட்டேன். ஓகே, செமையாக பண்ணியிருக்காங்கடா இதெல்லாம். மெனக்கிட்டு என்னென்னமோ பேக்கேஜிங் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு மேலே ஹார்மோனிக் எம்பையர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓடே, தேங்க்யூ ஃபார் பீயிங் எ பார்ட் ஆஃப் ஹார்மோனிக் எம்பையர். வி ஆர் ஆல்ரெடி committed to delivering the utmost quality in crafting exceptional in-ear monitors. இதில் இருக்கிற வார்த்தைகள்லாம் நம்ம வந்து கூகுள் லென்ஸ் வச்சு கேஸ் நல்லா இருக்குல்ல. சூப்பராக இருக்குது. இந்த டெனிம் மெட்டீரியலா? செம்மையாக இருக்குடா. ஓ, சூப்பராக இருக்குது கேஸ். அந்த ஜீன் மெட்டீரியலா? அந்த மாதிரி. கேபிள் இன்னும் வேற லெவல் போலையே. கேபிளே ஹெவியாக இருக்குது. ஓடுங்க, கேபிளும் ஆரஞ்சு கலரு. ஓகே, இது அண்ணன் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் மாட்டிக்கிட்டா கீச்சைனா பாருங்க, கீச்சைன் கிளாஸில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இயர் டிப்ஸு இது எல்லாமே நாங்கள் வந்து பீரோவில் அட்டாச் பண்ணிவிடுவோம். நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. கேபிள் கையில் வச்சுக்க, அதான் இப்போதைக்கு முக்கியம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது. கேபிள் செம்ம குவாலிட்டியாக இருக்குது. பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. அதான் நிஜமாக இது வீட்டில் எங்கேயும் அப்படி மாட்டி வச்சுருந்தீங்க பாம்புடாடே அப்படின்ட்டு ஓடிடுவாங்க. அப்படி தாங்க இருக்குது. இது சிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஈஸியாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், பின்னி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. குட். ரெட்டு ப்ளூ அப்படி தான் இருக்குது. ரெட் வந்து ரைட்டு கட்டுங்க. ரெட்டு அதுலேயே என்கிரேவ் பண்ணியிருக்கு ரைட்டுன்னு. அதை வச்சு நீங்கள் மாட்டிக்கோங்க. பிக்சலு சாதாரணமாக சத்தம் போடக்கூடிய ஒருத்தன். ஆனால் பட்டு செம பெருசுங்க. உங்கள் காதை விட்டும் நல்லா வெளில இருக்குது. கொஞ்சம் ஆடியோ எனக்கு கேட்குது. ஒரு 80% வச்சுருக்காங்க. அப்போவே ஆடியோ லைட்டாக கேட்குது. அதாவது டிஸ்ட்ராக்ஷன் சுத்தமாக இல்லை. இன்னொன்று என்னென்னா, இந்த ஹெட்ஃபோனோட ஸ்டைலுக்கே ஒன்று போட்டிருப்பாங்க. தலைமை பின்னாடி வெளியே ரேடியேட் பண்ணிடுவான். அதனால உனக்கு நீ என்ன வால்யூம் வச்சாலும் கேமிங்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப லாங் டைம் லிசனிங்க்கு அல்ட்டியாக இருக்கும். ட்ராவல் டைம்லலாம் இவன் வெளியே எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவான். இதுலேயும் மெஷ் வச்சுருக்காங்க. இந்த ஊஃபருக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பேக்கில் வந்து. ஆனால் அது என்ன ஒரு பாயிண்ட்ல இருந்ததுன்னா தான் அந்த காற்று லீக் ஆகிறதுக்காக வைப்பாங்க. இது எப்படின்னா ஃபுல்லாகவே வெளியில் அவுட்டரில் ரேடியேட் பண்ணி விட்டுரும். ஸோ உனக்கு காதுக்கு வந்து அந்த ரொம்ப நேரம் லிசன் பண்ணாலும் லாக் ஆன ஃபீலே இருக்காது. காற்று வந்து போய் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, சரி, ஓகே. அடுத்து நாங்கள் கேட்டு பாரு நல்லா இருக்கு. அதில் ஆனால் கம்மியாகிடுச்சுரா. என்னன்னு அப்டேட்டில் தான் ஆயிடுச்சான்னு தெரியல. அப்டேட்டில் ஆச்சா இல்லாட்டி தெரில. சரிங்க பாரு, இதில் நீ கேட்டாலே உனக்கே தெரிஞ்சிடும் உனக்கு வித்தியாசம். பிக்சல் வந்து என்னன்னா லவுட்னஸ் நல்லா இருக்கு. அந்த ஜாஸ் தான் மெட்டல் சவுண்டு ஹெவியாக இருக்கு. ஐஃபோன்லேயும் ஷாமியில் சூப்பராக இருக்குங்க. ஷாமி எப்பயுமே ஸ்னாப் ட்ராகன் இது தூக்கி போடுறோம் இல்லையா? நான் லவுட்னஸ் வைக்கிறேன், மேக்ஸ் லவுட் போகிறேன். இதே மாதிரி மற்ற ஹெட்ஃபோன்ஸ்லேயும் போக முடியும். இத்தனைக்கும் உள்ள ஏற்கனவே உள்ளே போகுது. ஆனால் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகலை பற்றியா? அதான் மேட்ரு. அதுக்கு தான் இந்த பின்னாடி ஓப்பனாக இருக்கிறது. ஏன்னா வெண்ட்டு பின்னாடி வந்துருச்சு. அதுக்கு நல்ல பெரிய வெண்ட்டுங்க. பேக் சைடே வெண்ட்டு தான் இருக்குது மேஜராக. இந்த டிசைன் சூப்பராக பண்ணியிருக்காங்க சீரியஸாக. அதே பட் ஹெவியாக இல்லை பார்த்தீங்களா? ஒரு செம்ம லைட்டாக இருக்குது. வெயிட் இருக்க மாதிரி இல்லை. இது டிசைனே செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த ரெசின் இருக்கு இல்லையா, 3D பிரிண்டட் ரெசின். இதுக்குள்ள லைட் அடிச்சு பாருங்க, நல்லா அப்படியே ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆரஞ்சு இருக்கு. பர்பிள் கலர் இப்படி இல்லைங்க, அது வேற மாதிரி இருந்தது கலர். அது ஒரு மாதிரி டார்க்காக இருந்துச்சு. இந்த ஆரஞ்சு கலர் நல்லா லுக்காக இருக்கு. கேபிளுக்கு அதுக்கும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. பேஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு பிக்சலில் கேட்கும்போது என்ன பேஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஆனால் ஷாமி 13 ப்ரோவில் கேட்கும்போது வெயிட் பண்ணுங்க, இன்னும் இருக்குது. இன்னும் கேம் இருக்குது, முடியல. எஸ், இதுலேயும் அது பவர் ஹவுஸ். இது வந்து மாடல் LG V30+. இவனை ஏன் சூஸ் பண்ணுறோன்னா இவன் இதெல்லாம் இன்பில்ட் டேக், அதனால தான். எனக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்ச எங்கேயோ தள்ளிட்டானு. லவுட்னஸ் எங்கேயோ இருக்குங்க. இவன் இதில் 50% வச்சா நமக்கு எப்படி இருக்குன்னா, நார்மலாக மற்ற ஃபோனில் நம்ம சொல்லுவோம்ல ஒரு 80, 70, 80 அது ஓகேங்க, அந்த மாதிரி இருக்குது.
இப்போ இதுல வந்து நம்ம ஒரு ஃபோன்ல கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு பேஸோட டீப்னஸ் இல்லையா. ஆனா இப்போ இதுல வந்து என்ன ஆகுது, உனக்கு ஹைஃபை குவாட் டேக் இருக்கு. அதுக்குள்ள போய் நான் பேஸ் பூஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். சவுண்ட் வைங்க. அப்பா இங்க பாருங்க, செம்மையா இருக்குங்க. நிஜமாவே இந்த அப்படியே ஒரு மாதிரி முடி அந்த பாருங்க சீரியஸா அந்த ஃபர்ஸ்ட் பீட் அடிக்குதுல, அது அப்படியே டீப்பா இருக்கு. நான் அதை கேட்டனாலதான் சரி அந்த ப்ரொஃபைல் உனக்கு அப்படியே காமிச்சேன். தாறுமாறு. பட் ஆனா இவன் நீங்க அந்த பேஸ் ப்ரொஃபைல் மாத்துனீங்களே, ஒரு டிரான்சிஷன் சொல்லுவோம்ல, ரியலாவே செம்மையா இருக்கு. எங்க இருந்து எங்க கொண்டு போறேன் பாருங்க. ஏன்னா பிகினிங்ல இந்த பட்டை மாட்டும்போது என்னடா பேஸ் இல்லை ஓவரா பேசின அதுன்னு இருந்தோம். ஆனா இப்ப இதுல போட்டதுக்கு என்ன மேட்டர் நான் சொல்றேன். அப்போ ஒரு எக்ஸ்டர்னல் டேக்கோட ரோல் எந்த அளவுக்கு இருக்கு பாத்தியா. நம்ம எக்ஸ்டர்னல் டேக் தான் மேக்ஸிமம் ஃபோன்ஸ்ல யூஸ் பண்றோம். இதுல நேட்டிவாவே குவாட் டேக் இருக்கறனால அதால பேஸ் வந்து எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஸே இல்லன்னு நம்ம பிக்சல்ல மாட்டி நினைச்ச ஒரு ஃபோன் பட்ல பேஸ் தானே இதை நான் தரேன். அது எந்த அளவுக்கு செம்மையா இருந்துச்சுங்க. அது கிறிஸ்பா இருக்கு, சூப்பரா இருக்கு. பேஸ் வந்து செம்ம கிளாரிட்டி. ஆனா அதான் நான் பேஸ் வந்து ஒரு சிலர்ல ஹெவியா அடிக்கும்போது என்ன ஆயிடுனா கரகரன்னு வரும். இதுல அப்படிலாம் இல்லை. நமக்கு வந்து ஐயோ போடா எப்பாடே சவுண்டு குறைச்சிடறான்னு வரும். ஆனா இதுல அப்படி இல்லை, கிறிஸ்பா இருக்கு, சூப்பரா வேற லெவல்ல இருந்ததுங்க. பாருங்க ஐயாவோட பாட்டு வோக்கல்ஸ்ல இன்னும் செம்மையா இருக்கு. அடுத்த வாரிசு அப்படின்னு ஒரு படம் இருக்குங்க. அதுல வந்து பேசக்கூடாதுன்னு ஒரு சாங் இருக்கு, கேட்டு பாருங்க. ஃபுல் சவுண்ட்ல நோ டிஸ்டார்ஷன், நோ டிஸ்டார்ஷன். செம்மையா இருக்கு. இந்த பாட்டு வந்து கொஞ்சம் ஓல்டான பாட்டு தான். அதனால அந்த மெட்டல்ஸ் வந்து நமக்கு நல்லாவே கேக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஒரு இடத்துல அடிச்சுட்டு கிடக்கும், இவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பானுங்க. அப்படி இல்லாமல் மெட்டல் நல்லா கேட்குது. ரைட்டுங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட்டு. இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டுங்க. ஆனால் நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஐஎம்லேயே ஒரு வித்தியாசமான டிசைனுங்க. பேக் ஓப்பன் வந்து நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. நான் சும்மா ஸ்பெக் ஷீட்டில் ஃபுல்லாக படிச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அது இப்படிப்பட்ட ஒரு இம்பாக்டை வந்து ரியல் டைமில் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கலங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க, அந்த கேஸ்க்குள்ளேயே வச்சு இதை பாதுகாத்துக்கோங்க. ஏன்னா மேலே பெயிண்ட் பீல் ஆகலாம், இல்லை இந்த மெஷ்லையும் மேபி அந்த மெட்டீரியல் ஏதாவது கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகலாம். அதனால அது கேஸ் போட்டு பிரச்சனை இல்லை, கேஸ் போட்டு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். அப்புறம் ஏன் இது நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த 10mm டைனமிக் டிரைவர் சூப்பராக இருக்கும். நாங்கள் பேலன்ஸ்டு சவுண்ட் சிக்னேச்சர் பண்ணியிருக்கோம். பேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு போட்டுருந்தாண்டா. நான் அதுக்கு தான் ஆக்சுவலாக பார்த்தேன். இன்னொன்று பாரு, கிறிஸ்பி வோக்கல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேட்கும் பாரு. ஓல்டு பாட்டு கேட்கும்போது சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்துச்சு. ஆமாம். அப்புறம் ஷார்ப் அண்ட் ப்ரிசைஸ் டீடைல்ஸு லைக் அ பார்ட்டி இன் யுவர் ஹெட். அது ஆக்சுவலாக உண்மைதாங்க. ஆனால் திரும்பியும் சொல்கிறேன், நம்மளோட நார்மல் ஃபோன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. அதாவது இப்போ இருக்க மாடர்ன் ஃபோன்ஸ் வந்து நிஜமா இல்லை. ஏன்னா இதுல கேட்டா ஆடியோ வர மாதிரி இருக்கு. இப்போ N91 கேட்டா ஆடியோ வர மாதிரி இருக்கும். பிக்சல்ல கேட்டா அப்படின்னா வால்யூம் நல்லா இருக்கு, பட் எனக்கு வந்து ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிலையும் டெப்த் இல்ல. அப்படியே ஷாமிக்கு போனா வால்யூமும் நல்லா இருக்கு, டெப்த்தும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. இது வந்து எப்படி தெரியுமா, வால்யூம் இருக்கு, டெப்த் கொஞ்சம் கொடுக்குது, ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கும் டெப்த் கொடுக்குது. இவன் அடிச்சு நொறுக்கிட்டான். நீ என்ன வால்யூம்னால கொண்டு போடா, நான் வரேன்டா, உனக்கு எங்கேயாவது டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா பார்க்கலாம்டா அப்படின்னு. பெஞ்ச் மார்க் இவன் தான். செம்மையா இருந்தது. ரைட்டுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது ஹெட்ஃபோன் ஜோனில் இருக்குது, ஹெட்ஃபோன் ஜோனில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஓப்பன் டைப் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக அதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ ஆஃபீஸில் கூட இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் முன்னே ஆஃபீஸில் ஐஎம் லிசன் பண்ணியிருக்கேங்க. ஆஃபீஸில் லிசன் பண்ணும்போது எனக்கு ஆனால் எப்படி இருக்கும்னா, யாராவது உள்ளே வந்து கூப்பிட்டுருந்தாங்கன்னா தெரியாது. ஆமாம், மாட்டிப்போம். மாட்டுறதுக்குலாம் எதுவும் இல்லை, நம்ம என்ன குலகுத்தமாக பண்ணுறோம். ஆனால் ஹைலைட் என்ன, ஒர்க் பண்ணிட்டே தான் நம்ம லிசன் பண்ணிட்டு இருப்போம். இதுலன்னா வந்து நம்மளை சுற்றி யாராவது இருந்தாங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா கேட்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ். ரைட்டுங்க. நீங்களும் இதே மாதிரி ஏதாவது வந்து ஓப்பன், செமி ஓப்பனோ இல்லாட்டி அந்த பேக் அந்த ஓப்பன் டிசைன்ல ஏதாவது ஒரு ஐஎம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மாடல் பேர் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தீங்களோ சொல்லுங்க. சரியா? ஓகே, ரைட்டு. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். சிவராணி பார்க்கலாம். பாய்.